ஜனநாயகன் திரைப்படத்துல நம்ம விஜய் சாருடன் பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு, கௌதம் மேனன், பாபி தியோல், டி.ஜே. அருணாச்சலம் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் நடிகர் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால, இந்த படத்திற்கு பின்னர் அவர் அரசியல்ல முழுமையாக களமிறங்க இருக்காரு. சினிமாவ நடிக்கப் போவதில்ல அப்படின்னுமே முடிவெடுத்திருக்காரு. விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால, இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமுமே இருந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய உள்ளதாக படக்குழு அண்மையில அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஒட்டி தொடர்ச்சியாக 10 நாட்கள் விடுமுறை வருது. இதனால அப்போது வெளியிட்டா பாக்ஸ் ஆபீஸுமே நல்ல கலெக்ஷன் அள்ளி விடலாம் அப்படின்ற முனைப்போடு ஜனநாயகன் படக்குழு இந்த பிளான போட்டிருக்காங்களாம். ஆனா இந்த படத்துடன் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படமும் ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி மற்றும் ஒரு முக்கிய தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் மட்டுமே கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்களுக்கு மேல விற்கப்பட்டிருக்காம். சோ படத்துடைய ரிலீஸிற்கு முன்னாடியே இந்த அளவிற்கு தொகை கொடுத்து இந்த படத்தை வாங்கி உள்ளது பிரபல ஓடிடி நிறுவனம். ஆகையால இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ரஜினி சாருடைய கடைசி திரைப்படமான வேட்டையின் திரைப்படத்துடைய ஓடிடியை கூட வெறும் 125 கோடி கொடுத்து தான் வாங்கினாங்க. ஆனா தளபதியுடைய படத்தை 150 கோடி கொடுத்து வாங்குறாங்க. ஆகையால தற்போது கோலிவுட்டுடைய நம்பர் 1 ஸ்டார்னா அது தளபதி விஜய் தான் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே காலரை தூக்கிவிட்டு சோசியல் மீடியாக்கள்ல கெத்து காட்டிட்டும் இருக்காங்க. இது போன்ற நம்ம விஜய் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.